கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். எஸ்கோல் பள்ளத்தாக்கு ஊழியங்கள் சார்பாக நடைபெற இருக்கின்ற யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே சகோதரர் பாபு ஜாக்சிங் அவர்கள் தேவ செய்தியை வழங்க இருக்கின்றார்கள். இந்த அன்பு சகோதரன் ஒரிசா, குவைத் போன்ற பல்வேறு பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை தெளிவோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு பரம்பச் செய்த ஒரு நல்ல ஊழியக்காரர் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போதும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்ற ஒரு எழுச்சிமிகு செய்தியை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். நீங்கள் கருத்தோடு கேட்டு எழுச்சியோடு இயேசு கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாக, ஆவி ஆத்துமா சரீரத்தில் நீங்கள் பலனடையும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமமே மகிமைப்படட்டும். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்சவே மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்சவே மாட்டேன். தேங்க்யூ லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற உம்முடைய வார்த்தை, தகப்பனே, கேதுருக்களை முறிக்கிற உம்முடைய வார்த்தை, பெண்மான்களை ஈனப்பண்ணுகிற உம்முடைய வார்த்தை, தகப்பனே, கடந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, ஜனங்களுக்குள்ளாய் ஊடுருவி பாயிர வார்த்தைக்காய் நன்றி. ஜனங்களை அசைப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஊழியத்தின் சார்பாக யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போமானால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அருள்நாதர் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வசனம், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்களானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். யோவான் 13:1 முதல் 3 வரை பார்ப்பீர்களானால், பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் கடந்து போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. தொடர்ந்து 3வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து தம்முடைய ஊழியத்தை முடித்து அவர் சிலுவையிலே மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்புவார் என்று தீர்க்கதரிசிகள் கூறிய வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து இப்பொழுது தம்முடைய பாடு மரணத்தை குறித்து சீஷர்களோடு பேசினார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் பிதாவினிடத்தில் எடுக்கப்படுகிற காலம் வந்துவிட்டது, ஆகவே உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. இதுவரை இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து தங்களுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் வரப்போகிறது. இதோ மேய்ப்பனை வெட்டுவேன்,
மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ மந்தைகள் சிதறடிக்கிற ஒரு காலத்திற்குள்ளாய் வரப்பட்டிருக்கிறது. மந்தைகளுக்குள்ளாய் ஒரு கலக்கம் வரப்போகிற ஒரு காலம் வரப்போகிறது. ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் பிதாவினிடத்தில் கடந்து போகிறேன், ஆனாலும் உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்க வேண்டாம்? நான் பிதாவினிடத்தில் கடந்து போனாலும் ஆனால் நான் உங்களை குறித்து கரிசனை உள்ளவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக நான் 3 காரியங்களை சொல்லி கடந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இன்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் ஒரு அனாதையாக இருந்து கொண்டிருக்கிறேனே, அல்லது நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேனே, அல்லது நான் ஆதரவற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேனே, ஐயோ என் குடும்பம் முழுவதும் கலங்கி கொண்டிருக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து அருள்நாதர் இயேசு இன்று சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே நீ கலங்காதே என்று அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18 முதல் வாசித்து பார்ப்பீர்களானால், முதலாவது இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. கலங்கி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, அருள்நாதர் இயேசு இன்று உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா. இதுவரை நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இதுவரை நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன். இதுவரை நீ திக்கற்றவள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், இதுவரை நான் உதவியற்றவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், இதுவரை நான் ஒரு அனாதை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ கடந்து வந்திருப்பாயானால் உன்னை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவனாக விடேன். ஹல்லேலூயா. அதே யோவான் 14:16 சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் கடந்து போய்விட்டாலும் என் பிதாவை நான் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிற ஒரு சத்திய ஆவியானவர், ஹல்லேலூயா, அந்த சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அந்த சத்திய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார், போதிப்பார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் உங்கள் பலவீனங்களில் பலனாய் கடந்து வருவார். சகோதரியே, அந்த சத்திய ஆவியானவரை நீங்கள் தரித்துக் கொள்வீர்களானால் நீங்கள் என்றைக்கும் திக்கற்றவர்கள் அல்ல. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49 முதல் 51 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்திலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதே வசனத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர்கள் பலன் அடையும் வரை எருசலேமிலே காத்திருந்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் தரிப்பிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் ஒரு பாதுகாப்பின் ஆவியானவர். உன்னை உச்சி முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்த ஆவியினால் தரிப்பிக்கிறவர். அவர் உனக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை இன்று நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்களானால் இனி நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல.
இனி நீங்கள் அநாதைகள் அல்ல. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நல்ல வழியிலே நடத்துகிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்தியத்திலே நடத்துகிறவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும், உங்களுடைய எல்லா வேதனைகளில் இருந்தும் அந்த சத்திய ஆவியானவர் உங்களை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சத்திய ஆவியானவரை நீங்கள் இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். யூதேயாவிலும் சமாரியாவிலும் சகல பட்டணங்களிலும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு உங்களை பலனடைய பண்ணி, தேவன் இன்று உங்களை பலத்தால் இடைகட்டி யூதேயாவிலும் சமாரியாவிலும் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் சாட்சிகளாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அநாதை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து அருள்நாதர் இயேசு என்று சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இரண்டாவது காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது காரியத்தை பார்ப்பீர்களானால் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதுவரை உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன அருள்நாதர் இயேசு இந்த வசனத்திலே மீண்டும் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் சமாதான கர்த்தர். இந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுக்க ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர் சமாதான கர்த்தர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய ஆகமத்திலே எழுதி வைத்திருக்கிற பொழுது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நித்திய பிதா சமாதான பிரபு என்று எழுதி வைத்திருக்கிறார். அவர் சமாதானத்தின் பிரபு. He is the King of Peace. உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் என் அருள்நாதர் இயேசு. ஒருவேளை கோடி கோடியாக பணத்தை வைத்திருக்கலாம், ஒருவேளை படிப்பு வைத்திருக்கலாம், அந்தஸ்தை வைத்திருக்கலாம், குடும்ப கௌரவத்தை வைத்திருக்கலாம், ஆனால் உன்னிடத்தில் இல்லாத அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் சமாதான பிரபு அல்லவா? சமாதான பிரபுவாகிய நான் என்னுடைய சமாதானத்தை இன்று நான் உங்களுக்காக வைத்து விட்டு போகிறேன். நான் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாய் சம்பாதித்த அந்த சமாதானத்தை, சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாய் சம்பாதித்த அந்த சமாதானத்தை இன்று உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இதுவரை சமாதான குறைச்சலோடு இருக்கிற நீ, இதுவரை சமாதானத்திற்காக அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நீ, ஐயோ எனக்கு சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி அங்குமிங்கும் அலைந்து திரிகிற உன்னை பார்த்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஐயோ சமாதானத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினை என் தலைமேல் விழுந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:5வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர்தான். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சமாதானம் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்திலே யாரும் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனால் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்குள்ளாக ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாகவும் அவருக்கு பிரியமாயிற்று. எப்படிப்பட்ட சமாதானம் அது! தேவன் தம்முடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி விலைக்கிரயமாய் கொடுத்த ஒரு சமாதானம்.
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, நான் சிலுவையிலே பாடுபட்டேன், மரித்தேன், மரணத்தை ஜெயித்தேன், பாதாளத்தை ஜெயமாக விழுங்கினேன். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி சவால் விட்டு இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தம்முடைய